ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து விடாமுயற்சி ரிலீஸ்க்கு அப்புறம் வந்த விமர்சனத்தை குறித்து வந்து தல அஜித் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து அஃபீஷியலாக வந்து நம்மளோட இயக்குனர் மகிழ் திருமணி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட தல அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் வந்து வருகிற February 6 ரிலீஸ் ஆக இருக்கிறது. முழுக்க முழுக்க வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடணும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் மனைவி ரோலில் வந்து த்ரிஷா தான் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம தல அஜித்தையும் தாண்டி ஒரு ரெஜினா, ஆரவ், அர்ஜுன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வந்து ஒரு கலைவாண விமர்சனம் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சில பேர் வந்து நல்லா இருக்கிறனால, சில பேர் நல்லா இல்லை அப்படின்னு இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆனாலும் வந்து ரசிகர்கள் வந்து சில மாஸ் காட்சிகள்லாம் வந்து இன்னுமே வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இப்போ தான் இயக்குனர் மகிழ் திருமணி லேட்டஸ்ட்டாக அளித்த பேட்டியில் வந்து படம் எடுத்து வந்து ரிலீஸ் ஆகி விட்டது. ஸோ நம்ம தல அஜித் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு, அதாவது அஜித் சார் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அண்ட் தயாரிப்பு நிறுவனம் தமிழ் குமரன் சாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ரிலீஸுக்கு முன்னாடியும் சரி, ரிலீஸுக்கு பின்னாடியும் சரி. அண்ட் சுபாஷ்கரன் சாரும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதேமாதிரி ரிலீஸுக்கு முன்பும் ரிலீஸுக்கு பின்பும் ஒரு இயக்குனராக நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். உண்மையான ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அண்ட் பொதுவான ஆடியன்ஸும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு இயக்குனராக என்ன வேணும்? ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.